இளநரையை நிரந்தரமா கருப்பாக்குறது எப்படி அததான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு சின்ன பெண்களுக்கு இந்த டீனேஜ் பருவத்தில் இருப்பாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி வெள்ளையாயிடுச்சு. பெண்களை விட பசங்களுக்கு தான் நிறைய இருக்குங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்க உடம்புல சூடு அதிகம். ஏன்னா இரவு ரொம்ப நேரம் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து செல்போன் யூஸ், வாழ்க்கை முறை, சரியான உணவுகள், நியூட்ரிஷன், நல்ல நியூட்ரிஷன் இல்லாத உணவுகள் சாப்பிட்றது, இது மாதிரி ஏகப்பட்ட தெரிஞ்சும் தெரியாத காரணங்களால சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு முடி வந்து நரைச்சிருதுங்க. சரி, இந்த நிறைய மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏகப்பட்ட டை யூஸ் பண்றாங்க. இதுல ஒரு சில டை வந்து நேச்சுரல் டைஸ் வந்து கொஞ்சம் நல்லது செய்யுது. இருந்தாலும் கண்டினியூவா கெமிக்கல் டை இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கண் பார்வை வந்து சீக்கிரம் வந்து அது கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றாங்க. அடுத்து வந்து நரம்புகள் பாதிக்குது. அடுத்து வந்து அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் ஒரு காரணமா இருக்கு. இப்படி இந்த டை எல்லாம் பயன்படுத்தாம எப்படி நாம சூப்பரா ஒரு மேஜிக்கா சரி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம். சோ தயவு செஞ்சு காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரர் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறாங்க. இப்ப பாருங்க, இந்த வெள்ளை முடிய எப்படி கருப்பாக்குறது. இது இளநரைக்கு தான், முதுநரைக்கு சொல்லல. உடனே 60 வயசு தாத்தா வந்து என் முடிய வந்து கருப்பாக்கி கொடுன்னு கேட்காதீங்க. சின்ன வயசுல இருக்க ஒரு 17-18 வயசுல இருக்கிறவங்க அந்த ஏஜ்ல வந்து இதை கருப்பாக்கிட்டாங்கன்னா அடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு அவங்களுடைய இயற்கையான முடி வெளுப்பாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒருவருக்கும் கருப்பா இருக்கும். அதுக்குதான் நாம இந்த மருந்தை பார்க்க போறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில போய் கரிய போலம் அப்படின்னு வாங்கிக்குவாங்க. கரிய போலம்னா கருப்பா இந்த கறி மாதிரி இருக்கும், பளபளன்னு இருக்கும். ஆனா அது கட்டியாவும் தருவாங்க ஒரு சில இடங்கள்ல. ஒரு சில இடங்கள்ல வெள்ளை மாதிரி தட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. நெல்லிக்காய் அன்னாட்டம் வாங்கணும், டெய்லி வாங்கிக்கோங்க. அது மாதிரி நெல்லிக்காய் எவ்வளோன்னா ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் அளவுக்கு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வாங்கிக்கணும். வீட்டில் வந்து அம்மி இருக்கணும், அம்மியில தான் அரைக்கணும். மிக்சிலெல்லாம் இது பண்ணக்கூடாது. தாய் செஞ்சு பையனுக்கோ மகளுக்கோ இந்த நான் சொல்லக்கூடிய இதை செஞ்சாங்கன்னா, ப்ராசஸ் செஞ்சாங்கன்னா ரொம்ப அற்புதமா ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒரு தாயை விட தன் மகனுக்கு தன் குழந்தைகளுக்கு வந்து நல்லது நினைக்கக்கூடியவங்க உலகத்துல யாருமே கிடையாது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெல்லிக்காயை முதல்ல உடைச்சி, அதுக்கு முன்னாடி கழுவிட்டு உடைச்சி உள்ள இருக்கிற விதையை எடுத்து நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி அதுல இருக்கிற சாரை வந்து பிரிச்சு எடுத்துக்கணும். தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. சரிங்களா? ஒரு டம்ளர் அளவுக்கு நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கோங்க. இந்த கரிய போலம் இருக்கு இல்லைங்களா, கரிய போலத்தை எடுத்து அம்மிய சுத்தமா கழுவிட்டு அதுல கரிய போலத்தை போட்டு கூட கொஞ்சம் இந்த நெல்லிச்சாறை போட்டு நல்லா அரைக்கணும். திருப்பி என்ன பண்ணணும்? கரிய போலம் போடணும், நெல்லிக்காய் சாறு போடணும், அரைக்கணும். எவ்வளவு அளவு தேவை அப்படின்னா, நம்ம கடையில போய் ஒரு பார்பர் டை அடிச்சாருன்னு வச்சுக்கோங்கன்னா, எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஒரு பவல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்பர் ஷாப்ல டை அடிக்க யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னா, பார்பர் எப்படி டை அடிக்கிறாரோ அதே மாதிரி இதை வந்து நம்ம இந்த முடிகளெல்லாம் பின்பக்கமா வாரி விட்டுட்டு கடைசி வரைக்கும் அடிக்கணும். அடிக்கும் போது என்ன பண்ணா, இந்த இடத்துல வந்து நல்லா மசாஜ் பண்ற மாதிரி உள்ள இறங்கணும், மயிர்கால்களுக்குள்ள இறங்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு நம்ம முடி சம்பந்தமான வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். எங்க வந்து இதுக்கு ரூட் காஸ் இருக்குன்னா உள்ளதான் இருக்கு. வேறு முடியினுடைய வேறு உள்ள இருக்கு. அங்க போய் மெலனினை சரி பண்ணாதான், மெலனின்கிறதா இந்த நிறமி கலர் கொடுக்கக்கூடிய பொருள், சரி பண்ணாதான் உங்களுக்கு கருப்பு கலர் வரும். அதனால நல்லா மசாஜ் பண்ற மாதிரி பண்ணி பிறகு முடிக்கு என்ன பண்ணலாம், நல்லா அப்ளை பண்ணணும். டை அடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு துண்டோ இல்ல பிளாஸ்டிக் கவர்லயோ கட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதை கட்டாம நீங்க படுத்தீங்கன்னா தலானி எல்லாம் கருப்பாயிடும். சரி, இந்த கை இருக்குங்களா, அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, அரைக்கிறதுக்கு முன்னாடியே கையில கிளவுஸ் போட்டுக்கணும். இல்லைன்னா கையிலும் உள்ளங்கையிலும் உங்களுக்கு கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்படி ஒரு நாள் 2 நாள்னு மொத்தம் ஒரு மண்டலம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நாள் முடியுமோ ஒரு மண்டலம் மினிமம் பண்ணுங்க. பண்ண என்ன ஆகுன்னா, அந்த கருமை உழுந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறத உணரலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு போட்டோ 4-5 போஸ்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க தலைமுடிய. அடுத்து ஒவ்வொரு வாரமும் நீங்க போட்டோ எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும். சரி, இதுல வந்து நிறைய கேள்விகள் வரும். என்னன்னா, ஐயா நீங்க சொல்ற மாதிரி நெல்லிக்காய் வந்து குளிர்ச்சி, இதையும் நான் அப்ளை பண்ணனா சளி பிடிக்காதா? ஜன்னி வந்து சாதாரண கூட ஒரு சிலருக்கு வக்கரமா எல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நாம யாருக்கு உங்களுக்கு வர இளநரை, பித்த உடம்புனா சூடுள்ள உடம்புக்கெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க வீடியோல இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுடைய உடல் வாதமா பித்தமா கபமாங்கிற என்னங்கிற இலவசமா எங்க மருத்துவர் ஆலோசனை சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க இந்த ப்ராசஸை செய்யுங்க, நம்பிக்கையோட செய்யுங்க.
ஆனா விட்டு விட்டு செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னா தொடர்ந்து ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் இது மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கருப்பா வந்துருங்க. இதுவும் வந்து எங்களுடைய அனுபவ முறைதான். அதே மாதிரி உள்ள சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லைங்களா? உள்ள சாப்பிட்ற உணவுகள் வந்து முட்டை அதிகம் சேர்த்துக்கலாம், மீன் அதிகம் சேர்த்துக்கலாம், பச்சை காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை டெய்லி உணவுல சேர்த்துக்கோங்க. இப்படி கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப மெயின் முடிக்கு. ஓகேங்களா? சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கல் ரிசல்ட்டை வந்து நீங்க சூப்பரா பார்க்கலாங்க. இதுல வந்து ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய மருந்துகளை வச்சு எப்படி நீங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரட்டை ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுத்துருக்கேன். பயன்படுத்தி நிறைய மறைத்து இளமையாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.